ராஜாவுக்கு உட்பட்டிருக்கீங்களா? அப்படின்னா உங்களுக்கு சொந்தம் ஒண்ணுமே இருக்கக்கூடாது. அனைத்தும் ராஜாவுக்கு சொந்தம். ராஜ்யத்தோட ஆளுகை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் எதுவும் என்னுடையது இல்லை, அத்தனையும் ராஜாவுடையது. மார்க் 10 இயேசு ஒரு ஐஸ்வர்யவனாகிய ஒரு வாலிபனை குறித்து பேசுறார். ஆங்கில ரிச் யங் ரூலர்னு இருக்கும். அவன் வர்றான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க என்ன செய்யணும் அப்படி வர்றார். ஒன்று ஆண்டவர் சொன்னால் பணத்தெல்லாம் விற்று ஏழை கொடுப்பாங்கிறார். அதை வச்சுட்டு அனைவர் என்ன சொல்கிறாங்கன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா அதாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கைனா கையில் ஒன்றுமே இருக்கக்கூடாது, அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. 10 ரூபாய்க்கு கூட நம்ம பிச்சை ஏந்தணும், அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நான் ஆண்டவர் என்ன சொன்னார்? இருக்கிறதெல்லாம் விற்றுட்டு ஏழையை கொடுத்துட்டோன்னா அப்போ உன்ட்ட ஒன்றும் இருக்காது. என்ன செய்வேன்? ஒவ்வொரு நேரத்துக்கும் 10 ரூபா வேணும்னா கத்தரவணை கேட்பேன். ஃபீஸ் கட்டணும்னா என்ன செய்வேன்? கத்தரவணை கேட்பேன். அப்படி சொல்கிறாங்களா? அவங்க அப்படித்தான் வாழ்கிறாங்களா? நம்பி ஏமாந்து போகாதீங்க. வேத அறிவில் வாங்க. இன்னைக்கு பணம் தப்புன்னு, பணம் கூடாதுங்கிறத பணத்துக்கு ஓடி அலைகிறாங்க. இங்கே பணம் கிடைக்குமா, இங்கே பணம் கிடைக்குமா, அப்படி ஓடி அலைகிறான். ஏசு ஏன் அவனுக்கு சொன்னார்? மார்க் 10:21 இயேசு அவனை பார்த்து, அவனிடத்தில் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. மேலோட்டமாக பார்த்தா அவனுக்கு ஒரு குறையும் இல்லைங்க. முதல்ல பணக்காரன், 2வது வாலிபன், 3வது ரூலர். அவன் ரிச் யங் ரூலர். அவன் அந்த ஏரியாவில் ஒரு பணக்கார ஆளுகை செய்யக்கூடியவன். நம்ம நினச்சா பணம் கிடைச்சா எல்லாமே இருக்குங்கிறோம். பணம் இருக்குது, இளமை இருக்குது. இளமை இருக்குன்னா நல்ல ஆரோக்கியம் இருக்குது, பவர் இருக்குது. ஆனால் அவன்கிட்ட இன்னும் ஒரு குறை இருக்குது. கர்த்தர் இல்லை என்றால் எப்பொழுதுமே ஒரு குறை இருந்துக்கிட்டே இருக்கும். இயேசு அவனை பார்த்து, அவனிடத்தில் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. நீ போய் உனக்கு உண்டானவைகளெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வாண்டார். உனக்கு இருக்கிற எல்லாத்தையும் விற்றுட்டு ஏழை கொடுத்துரு. ஏன் சொன்னார்? அவனை பார்த்து, இவனை பார்த்து மட்டும் தான் சொன்னார். இன்னைக்கு இதே மாதிரி காஸ்பல் சொன்னால் சர்ச்சுக்கவே வருவான். இப்படி இதெல்லாம் வித்துட்டு வாங்க சர்ச்சுக்கு வாங்கன்னா யார் வருவா? ஒருத்தர் வர மாட்டாங்க. அவன் எப்படி வரும்போது தான் சொல்கிறான், எவ்வளோ கொடுப்பீங்கன்னு கேட்குறான். என்டே ஒருத்தர் கேட்டார், சொந்தக்காரர், அண்ணே சர்ச்சுக்கு வந்தால் எவ்வளோ கொடுப்பீங்கன்னு கேட்டார். சர்ச்சுக்கு வந்தால் நீ தான் வர வாரம் கொடுக்கணும், நான் அது கொடுக்கணும், நீ தான் வர வாரம் கொடுக்கணும், நான் அது உனக்கு கொடுக்கணும். அதான ரியாலிட்டி. நான் கொடுப்பேன்னா கொடுப்பேன், 1 மணி நேரம் கொடுப்பேன், போதும் போறோன்னு கொடுப்பேன். இவனை ஏன் சொன்னார்னா, பணம் அவனை ஆளுகை செய்யுது. கர்த்தர் ஆளுகை செய்யல, பணம் ஆளுகை செய்யுது. நீங்கள் ராஜ்யத்துக்கு உட்பட்டிருக்கீங்களா? ராஜாவுக்கு உட்பட்டிருக்கீங்களா? அப்படித்தானே? அப்படின்னா உங்களுக்கு சொந்தம் ஒன்றுமே இருக்கக்கூடாது, அனைத்தும் ராஜாவுக்கு சொந்தம். நான் சொல்கிறது புரியுதா? ஒரு ராஜ்யத்துக்கு உட்பட்டிருக்கீங்க, ஒரு ராஜாங்கத்துக்கு உட்பட்டு ராஜாவோட ஆளுக்கு உட்பட்ட யாருக்குமே சொந்த சொத்து கிடையாது, தெரியுமா? அத்தனை சொத்தும் யாருடைய சொத்து? ராஜாவுடைய சொத்து. இவன் என்ன நினைக்கிறான்னா, அது ஏன் சொத்துன்னு நினைக்கிறான். ராஜ்யத்தோட ஆளுகை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் எதுவும் என்னுடையதில்லை, அத்தனையும் ராஜாவுடையது. அப்படி நினைச்சு பாருங்க. இவனுக்கு தான் பின்னாடி ப்ராமிஸ் பண்றாருங்க. இவன் போயிட்டான், சீசர்கள் கேட்குறாங்க, அவன் போயிட்டான், நாங்கள் இருக்கிறோமே என்னன்னு கேட்டான். இப்பொழுது 100 தனியாக திருப்பி கொடுப்பேன்னாரு. கர்த்தர் நம்ம இடத்துல எதுவுமே எடுக்க விரும்பலைங்க, கொடுக்க விரும்புகிறாருங்க. ஆனால் நம்முடைய மனதில் என்ன இருக்குன்னா, இது என்னுடையதில்லை, கர்த்தருடையதுன்னு நினைக்கிறான். உங்கள்கிட்ட இருக்க 1 ரூபாயும் கர்த்தருடையது, 1 கோடியும் கர்த்தருடையது. நீங்களா கொடுக்க வேணாம், கர்த்தர் கொடுக்க சொன்னார், வில்லிங்கா இருங்க. கர்த்தர் சொன்னாரு, என் தேவன் தம்முடைய மகிமையை ஐஸ்வரியத்தின்படி குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார்ன்னு இருக்கு. பரலோகத்தில் ஒரு வங்கி, ஒரு அக்கௌண்ட் இருக்கா? எப்போ அக்கௌண்ட் வேலை செய்யும்? பரலோகம் போனதுக்கு அப்புறமா. இப்பொழுதே வேலை செய்யும், இப்பொழுதே விட்ரால் பண்ணலாம், கர்த்தர்ட்ட கேட்கலாம், அனுகூலங்களை ஒத்தாசைகளை கேட்கலாம். இவன் மனமடிவோடு போயிட்டான், மன துக்கத்தோடு போயிட்டான். ஏன்? பணம் அவனுக்கு எஜமான். அவனுக்கு கர்த்தர் எஜமான் கிடையாது, கர்த்தர் லாடு கிடையாது. யார் லாடு? பணம் லாடு. சொன்னார் மத்தேயு 6 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாதுன்னாரு. 2 லாடுக்கு, 2 ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒன்று உலக பொருள், இன்னொன்று கர்த்தர். உங்களுக்கு கர்த்தர் லாடா, பணம் லாடா?
உள்ள நல்லா யோசிச்சுக்கிறதுல சொல்லுங்க, உள்ள லைட்டாக உறுத்தும். கத்தர் லாடா பணம் லாடா. நிறைய மக்களுடைய வாழ்க்கையில் பணம் தான் ஆண்டவருக்கு. அவங்க எடுக்கிற அத்தனை தீர்மானத்தையும் பணத்தை மையமாக வச்சு எடுப்பாங்க. நம்ம எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானமும் ராஜாவுடைய நோக்கம், ராஜாவோட சித்தத்தை மையமாக வச்சு எடுக்கணும். இவன் போயிட்டான். ஏன் போயிட்டான்? பணம் ஆளுக்கு செய்யுது. கர்த்தர் சொல்றார், ஐஸ்வர்யவான்கள் கீழே கொடுப்பா. அப்போது ஏசு சுற்றி பார்த்து தம்முடைய சீசரை நோக்கி, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாக இருக்கிறது என்றார். அடுத்து சீசர்களோட வார்த்தையை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளோ அரிது. கர்த்தரை நம்பாமல் பணத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள் ரட்சிக்கப்பட்டலாம். ரட்சிக்கப்படும் போது கூட பணத்தை நம்பாமல் கர்த்தரை நம்பி தான் வராங்க. சில பணக்காரன் சுவிசேஷம் சொல்லுங்க, ஏற்றுக்க மாட்டான். ஏன் ஏற்றுக்க மாட்டான்? பணம் இருக்கு அவனுக்கு. கஷ்டப்படுற மக்கள் ஏற்றுக்காங்கன்னா நம்புறதுக்கு ஒன்றும் இல்லை, அவனுக்கு நம்புறதுக்கு பணம் இருக்கு. பணத்தில் நம்பிக்கை வச்சிட்டோம்னா ரட்சிக்கப்படுவது அரிது, கஷ்டம். அது மட்டும் இல்லை, நான் தொடர்ந்து ராஜ்யத்துக்குள்ளே போகணும், முன்னேறி போகணும், அடுத்த நிலைக்கு போகணும்னா ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் கர்த்தரை நம்பணும். நான் எதுவுமே உங்களுக்கு இது செக்யூராக இருக்குது, இதை என்னை பாதுகாக்க நினைக்கக்கூடாது. கர்த்தர் பார்ப்பார், கர்த்தர் நடத்துவார். அப்படி இருந்தால் தான் நீ முன்னாடி போக முடியும். இதான் எனக்கு இது என்னை பாதுகாக்கும். கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தரை நம்பி வாழுங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் உங்களுக்கு தூக்கி கொண்டு போயிட்டே இருப்பார்.